ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸில் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்புறம் ஜீப் டிரைவர், இந்த மாதிரியான வேரியஸ் போஸ்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி வந்து என்ன படிச்சிருக்கணும், என்ன தேர்வு முறை, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அதற்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியாக எவ்வளோ வந்து கிடைக்க போகுது, எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்புறம் ஜீப் டிரைவர், இந்த மாதிரியான நிறைய போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதில்ல, இதுக்கு அப்ளை பண்ணுறதும் இல்லை. ஏன், என்ன ரீசன்னா, இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு தேர்வு கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னாலே வந்து காசு கொடுத்து தான் வந்து வேலை வாங்குவாங்க. அப்படின்றதுனாலேயே இதற்கு நீங்கள் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்டர்வியூ அப்படின்றத வச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி நியமனம் தான் வந்து பண்ணுறாங்க. அதாவது உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ டென்த்து படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 10th படிச்சிருந்தாலும், 12th படிச்சிருந்தாலும், டிகிரி படிச்சிருந்தாலும், டிப்ளமோ படிச்சிருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக இந்த அலுவலக உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு எதாவது டேட்டா என்ட்ரி கோர்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஜீப் டிரைவரை பொறுத்த அளவில் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். ஸோ 10th முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேலிடான தமிழக அரசு வழங்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஜீப் டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீப் டிரைவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வேலையை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு எந்த விதமான தேர்வும் அப்படின்றது ஒன்று வைக்க போகிறது கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணுறது தான். ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலிடான ப்ரூஃப், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிடாக வச்சுருக்கிறீங்க. நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை 10th ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ காலி பணியிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு மாவட்டத்தை மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கீழே வந்து நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 வேக்கன்சிஸ் வந்து அலுவலக உதவியாளருக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சைக்கிள் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து பைக் ஓட்ட தெரியாது அப்படின்னாலுமே நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். சிஸ்டர், எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனால் வந்து பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னாலுமே அதுவுமே வந்து எலிஜிபிள் தான். உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆனுங்க. ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டி கற்றுக்கணும். உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னா பைக் ஓட்டுங்க, இல்லை வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம். நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருங்க, லேடிஸ் ஆர் ஜென்ட்ஸ் 2 பேருமே சொல்கிறேன். நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ
டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்து நீங்கள் அவங்க முன்னாடி ஓட்டிக்காம எப்படி வந்து இந்த கிராம உதவியாளர் பணிக்கு அவங்க வந்து சைக்கிள் ஒரு பைக் ஓட்ட சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கும் வந்து ஓட்டி காமிக்க சொல்லுவாங்க. திறனறிவு தேர்வு அப்படின்றது ஒன்று வைப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டி காமிச்சிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கொடுப்பாங்க. அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணால் அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றதுமே வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கு இப்போ தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் 10th ++2 அதாவது 11th 12th +2 அப்புறம் 3 வருஷ டிகிரி அதாவது நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸு இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு நீங்கள் என்ன வேணாலும் வந்து படிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் வந்து நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எலிஜிபிளானவங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் 4 அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைப்பிஸ்ட்டு படிக்கிறாங்க தமிழ் அண்டு இங்கிலீஷ். ஸோ அதையுமே வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு பணி நியமனம் வழங்குவாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க்கு ப்ளஸ் உங்களுடைய நிறைய முன்னுரிமைகள் சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதாரி தமிழ் வழி கல்வி இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி மூலமாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜீப் டிரைவர் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th பேசிக்காக முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 வருடம் இல்லை 2 வருடத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எந்தெந்த வயசில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னா 21 வயசுலேருந்து நீங்கள் 40 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வயது வித்தியாசம் எஸ்சி எஸ்டின்னா 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆதரவற்ற விதவை அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா 45 வயசு வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான விண்ணப்பதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸில் போய் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதே வெளி மாவட்டத்தில் இருக்கிறீங்க, வெளியூர்லேருந்து ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தபால் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தகுதியானவர்கள் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்றத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நெக்ஸ்ட் லெவல் நேர்காணலுக்கு வந்து அழைப்பாங்க. நேர்காணலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இது மாதிரியான கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.